வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்காக தான். நெக்ஸ்ட் இயர் வந்து யாரெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சியை நோக்கி பயணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம். கம்பைன்டு ஸ்டடி பிளான் எதுக்காக அப்படின்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த 3 பெரிய எக்ஸாம் 3க்குமே சேர்ந்து தான் நம்ம படிக்க போகிறோம். குரூப் 1ல் பாஸ் ஆகணும் அப்படின்னு நம்ம முயற்சிக்க போகிறோம். இருக்கிற டைம் கண்டிப்பாக 9 மந்த்ஸ் இருக்குது. இந்த 9 மந்த்ஸில் கண்டிப்பாக நம்மளால் பாஸ் ஆக முடியும். அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இந்த ஸ்டடி பிளானை பாருங்கள். எதுக்காகனா சில பேர் இன்ஸ்டியூட்டில் போவீங்க, அவங்க டெஸ்ட் பிளான் கொடுப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ் ஆகாது. இது யாருக்குன்னா செல்ஃப் ஸ்டடி பண்ணுவாங்க. எங்களுக்கு ஒரு ஐடியாக்காகத்தான் இந்த வீடியோ, ஓகேங்களா? செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு தான். அது போக இந்த சேனலில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷெடியூல் படி ஒரு 10 வீக்ஸ் ஷெடியூல் போட்டிருக்கேன். அந்த ஷெடியூல் படி கண்டிப்பாக ஃபாலோ ஆகும், ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்து பண்ண முடியலனாலும் இந்த ஷெடியூல் கண்டிப்பாக ஃபாலோ ஆகும், ஓகேங்களா? கண்டிப்பாக அடுத்த பயணத்தை தொடங்குறவங்க வந்து 2025 நம்மளுக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறவங்க தான் வந்து கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் அடுத்து 2026 பயணத்தை தொடங்க போகிறவங்க எல்லாருமே யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் ஃபெயிலியரை சந்திச்சவங்க தான். இந்த வருஷம் ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணுவீங்க தான் நெக்ஸ்ட் இயரை நம்ம நோக்கி போக போகிறோம், ஓகேங்களா? இங்கே நம்ம ஸ்டாஃப் ஆகலாம். இப்போ குரூப் 2ஓட ரிசல்ட் வரும், அதை பார்த்து நம்மளுக்கு சஃபர் ஆகாதீங்க. ஏன்னா இலக்கை நோக்கி பயணிக்கிறவங்க எதையுமே பார்க்க மாட்டாங்க. அவங்க இலக்கை அடையிற வரைக்கும் அவங்களோட பயணத்தில் வந்து தடை வரும், மேடு பள்ளம் வரும், கீழேயும் விழுவாங்க. ஆனால் அவங்க வந்து அந்த இலக்கை அடையிற வரைக்கும் அவங்க பயணத்தை வந்து நிப்பாட்ட முடியாது. ஏன்னா அந்த இலக்கை நோக்கி பயணித்தா தான் அவங்களோட பயணம் அப்படிங்கிறது அது முடிவுக்கு வரும். அதனால் நம்மளோட பயணம் அப்படிங்கிறது எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் எப்போ நமக்கான ஜாப்பை வாங்குறோமோ அப்போ தான் வந்து முடிவுக்கு வரும். குரூப் 4ல் குரூப் 2லேயும் வந்து நியரஸ்ட் பார்டரில் கட் ஆஃப் பார்டரில் வந்து தோல்வி அடைகிறவங்க வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து லாக் ஆகும். அதுக்கெல்லாம் டைமே முடிஞ்சிச்சு. இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா தான். ஏன்னா நம்ம அதே ஃப்ரெஷ் இப்போ நம்ம படித்ததெல்லாம் நம்ம மைண்டில் இருக்கும். கண்டினியூவாக படித்தோம் அப்படின்னா தான் அது நம்மளுக்கு யூஸ் ஆகும். சப்போஸ் நம்ம படித்ததெல்லாம் இப்போ வரைக்குமே நம்ம படித்ததெல்லாம் மைண்டில் தான் இருக்கும். நம்ம அதை விட்டுட்டு நெக்ஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷன் இல்லைன்னா வந்து கரெக்டாக குரூப் 4க்கு ஒரு 3 மந்த்ஸுக்கு முன்னாடி இருந்து படிச்சுக்கலாம், 4 மந்த்துக்கு முன்னாடி இருந்து படிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயரும் நம்மளுக்கு ஃபெயிலியராக தான் இருக்கும். அதனால் எக்ஸாம் வந்து நெக்ஸ்ட் இயர் டிசம்பரில் தான் வருது. அது வரைக்கும் நம்ம வந்து சும்மா இருக்க முடியாது. அது வரைக்கும் நம்மளோட எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து குரூப் 1க்கு குரூப் 2க்கும் நம்ம போட போகிறோம், ஓகேங்களா? நம்மளோட முழு எஃபெக்டையும் வந்து குரூப் 1க்கு தான் நம்ம போட போகிறோம். அதனோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு குரூப் 2க்கு வந்து ஜிகேவை நல்லா பண்ண போகிறோம், தமிழும் அதுக்காக படிக்க போகிறோம். கண்டிப்பாக வந்து குரூப் 1 இல்லைனாலும் குரூப் 2ல் நம்ம கண்டிப்பாக பாஸ் ஆகிறோம். அது இல்லாத பட்சத்தில் தான் நம்ம குரூப் 4க்கு போகணும். அப்படி எய்மை வைங்க, ஓகேங்களா? எல்லாரும் நெகட்டிவாக சொல்லுவாங்க, குரூப் 1ல் யாருமே பாஸ் பண்ண முடியாது, அங்கே மெயின்ஸ்லலாம் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் அப்படி பார்சியாலிட்டி இருக்குது. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் தூக்கி ஓரம் வச்சுருங்க, ஓகேங்களா? நம்மளோடது என்னென்னா நமக்கு ஒரு அரசாங்க வேலை வேணும், அதுக்கு நம்ம முயற்சி செஞ்சிட்ருக்கோம். அதில் நெகட்டிவ் கமெண்ட்ஸை கொண்டு வந்து கொடுப்பாங்க, நிறைய சொல்லுவாங்க, அதெல்லாம் வேண்டாம். நம்ம குரூப் 1ல் பாஸ் ஆகணும் அப்படின்னு நம்ம முயற்சி செய்வோம். குரூப் 1ல் நம்மளால் முடியாட்டியும் கண்டிப்பாக குரூப் 2ல் நம்ம போயிடுவோம். ஏன்னா நம்மளோட முயற்சி அப்படிங்கிறது வந்து மேல் நோக்கி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம கீழே போகவே மாட்டோம். குரூப் 1க்காக நம்ம முயற்சி செய்வோம், குரூப் 2க்குள்ளே உள்ளே போவோம். அது முடியாத பட்சத்தில் தான் நம்ம குரூப் 4 எடுத்தோடனே குரூப் 4 அப்படின்னு உங்களோட டார்கெட் வைக்காதீங்க. குரூப் 1 அட்டன் பண்ணுறோம், குரூப் 1 முடியல அப்படின்னா குரூப் 2ல் கண்டிப்பாக நம்ம பாஸ் ஆக போகிறோம். குரூப் 2 முடியல அப்படின்னா தான் குரூப் 4. எடுத்தோடனே நீங்கள் குரூப் 4னு டார்கெட் வச்சுட்டு இந்த 2 எக்ஸாமையும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா குரூப் 4 தான் டைரக்ட் போஸ்டிங், இந்த 2ம் வந்து மெயின்ஸ் இருக்குது. நம்மளோட இலக்கே வந்து நம்ம சின்னதாக வச்சுட்டு சீக்கிரம் அடையணும் அப்படின்னு நினச்சோம்னா அது பெரிய விஷயம் இல்லை. நம்ம குரூப் 1 நம்ம டார்கெட்டாக வைப்போம். கண்டிப்பாக குரூப் 1ல் பாஸ் ஆகணும் அப்படிங்கிற முழு முயற்சியுடன் படித்தா தான் நம்மளால் குரூப் 2லையாவது பாஸ் ஆக முடியும். குரூப் 2க்கும் நம்ம எஃபெக்டாக போடணும். இந்த 2 எக்ஸாம்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளால்
பாஸ் ஆக முடியாத பட்சத்தில் தான் குரூப் 4 ஓகேங்களா. எடுத்தோடனே வந்து குரூப் 4 அப்படின்னு சொல்லி டார்கெட் வைக்க வேண்டாம், அதுக்காகத்தான் ஓகேங்களா. இந்த வீடியோவில் வந்து எதாவது பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்டடி பிளான் என்னென்ன இருக்குது 2026க்கு ஸ்டடி பிளான் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுபோக எது வந்து முக்கியமான மெட்டீரியல்ஸ் படிக்கிறதுக்கு தேவையான முக்கியமான மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் ஓகேங்களா. வேர் டு ஸ்டடி கேட்பீங்க. வேர் டு ஸ்டடி வந்து அடுத்தடுத்து போடும்போது அந்த வீடியோஸ்லேயே இன்க்ளூட் பண்ணி போட்டுடுறேன் ஓகேங்களா. இங்கே வந்து என்ன முக்கியமான மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஆல்ரெடி வந்து 2026க்கு எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோஸை போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த லெவல் 1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு புரியும் ஓகேங்களா. லெவல் 1க்கான ஸ்டடி பிளான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து லெவல் 1 அப்படிங்கிறது வந்து குரூப் 1க்கு மட்டும் கிடையாது, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த மூணையும் கம்பைன் பண்ண ஸ்டடி ஷெடியூல் தான் ஓகேங்களா. இது ஜென்ரல் ஸ்டடீஸில் சயின்ஸுக்கு என்ன மெட்டீரியல் வேணும் அப்படின்னா 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக் சயின்ஸ் புக் மட்டும் போதும். அதில் 11th ஃபிசிக்ஸ் புக் வேணும், 12th பாட்டனி, 11th பயோஜுவாலஜி அப்படின்னு இருக்குல்லங்க, இந்த புக்குக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக படித்தா போதும். 6th to 10th புக்குங்க இந்த 3 புக்குமே எதுக்குன்னா குரூப் 1 குரூப் 2க்கு தான். குரூப் 4க்கு வந்து 10th வரைக்கும் இருக்கிற சயின்ஸே போதும். குரூப் 1 குரூப் 2ங்கும் போது 11th 12th படிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம படிக்கும்போதே நிறைய இன்ஃபர்மேஷன் படிச்சுக்கலாம். இது போக அவுட் சோர்சிங்லாம் வேண்டாம். சயின்ஸில் வந்து நம்மளுக்கு கம்மியான கொஸ்டின்ஸ் தான் வரும், அதனால வேண்டாம், நீங்கள் ரொம்ப அவுட்லாம் போக வேண்டாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜாகிரபிக்கு வந்து குரூப் 1 குரூப் 2க்கு வந்து கொஞ்சம் அவுட் சோர்சிங் போவாங்க. அதாவது கிளைமேட் சேஞ்சஸை பற்றியும் என்விரான்மெண்ட்டை பற்றி கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் வந்து புக்கில் இல்லை நம்மளுக்கு. அது வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம், இல்லை ஆன்லைன் சோர்ஸஸை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கிற சயின்ஸ் புக்கில் இருக்கிற ஜாகிரபியை படித்தாவே போதும். 11th ஜாகிரபி 12th ஜாகிரபிலாம் வந்து சின்ன கிளாஸஸில் இருக்கிறத கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது நம்ம ஜோசியல் புக்கில் இருக்கிற ஜாகிரபியை மட்டும் பார்த்தாவே போதும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து அவுட் சோர்சிங் வந்து போய் ரொம்ப ரிசர்ச் பண்ணிலாம் படிக்க வேண்டாம். அதுக்கான வெயிட்டேஜ் அப்படிங்கிறது கம்மி தான். சயின்ஸுக்கு ஜாகிரபிக்கு வெயிட்டேஜ் கம்மி தான். அதுக்கு போய் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. நிறையா மெட்டீரியல் வாங்கி குதிச்சோம் அப்படின்னா நம்மளால் கொடுத்துருக்கிற டாப்பிக்கை வந்து கரெக்டாக படிக்க முடியாது. அதனால் வந்து மினிமைஸ் மெட்டீரியல் தான் பண்ணணும், ஓவர்லோட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது மெட்டீரியல். அதுக்காக தான் ஓகேங்களா. ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத எதுக்கு இதெல்லாம் வரும் அப்படின்னா ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி ரெண்டும் சேர்ந்து தான் இருக்குது. குரூப் 1ல் வந்து நிறைய மேஜர் ரோல் பண்ணும். குரூப் 2 குரூப் 4லாம் வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்மளுக்கு 10 கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. குரூப் 1ல் மட்டும் ஹிஸ்ட்ரி வந்து அது குரூப் 1ஓட லெவல் வேறு. இருந்தாலும் நம்ம படிக்கிறது கம்பைன் ஸ்டடி தான் பண்ண போகிறோம், நல்லா ஸ்டாண்டர்டாக படிச்சுக்கலாம். குரூப் 2க்கு குரூப் 4க்கும் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து 10 கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அதுக்கு வந்து 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கிற சமச்சீர் சோசியல் புக்கில் வந்து ஹிஸ்ட்ரி பார்ட் இருக்குல்ல, அது போதும். அது போக 11th and 12th நியூ ஹிஸ்ட்ரி புக்கும் வேணும். ஓல்டில் ஹிஸ்ட்ரி புக்லேயும் சில இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதையும் எடுத்து வச்சுக்கலாம். முக்கியமான பாயிண்ட்ஸுக்கு மட்டும் இதில் இல்லாத அதில் கவர் ஆகிருந்தால் அதை மட்டும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. அது போக தற்காலிக இந்திய வரலாறு வந்து வெங்கடேஷனோட புக்கு வாங்கிக்கலாம். வெங்கடேஷன் புக்கு வந்து தற்கால இந்திய வரலாறு போதும். ரொம்ப போட்டு பேர்டன் பண்ணிக்காதீங்க, நிறைய புக்கை லோட் பண்ண வேண்டாம். இதுவே நம்மளுக்கு அதிகம், இதுக்கு படிக்கிறதுக்கே நம்மளுக்கு டைம் பத்தாது. இனி ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கு வேணும் அப்படின்ட்டு நிறைய ஆத்தர் புக்கெல்லாம் வேண்டாம், ஒருத்தர் புக்கு மட்டும் போதும் ஓகேங்களா. பாலிட்டி அப்படிங்கும்போது 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கிற சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்க பாலிட்டி பார்ட்ஸ் போதும். அதுபோக 11th 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கு கண்டிப்பாக வேணும், அதை எடுத்துக்கலாம். அது போக இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்தோட புக்கு வேணும். லக்ஷ்மிகாந்த் புக்கே வந்து இதெல்லாம் கவர் ஆகிருக்கும். இருந்தாலும் நம்ம எக்ஸ்ட்ரா புக்கில் இல்லாதது எங்கே படிக்கணும் அப்படின்னா இந்தியன் பாலிட்டி புக் லக்ஷ்மிகாந்தோட புக்கு தான் படிக்கணும் ஓகேங்களா. அடுத்து எக்கனாமிக்ஸ்னால் 11th 12th எக்கனாமிக்ஸ் வேணும், புது புக்கும் வேணும், பழைய புக்கும் வேணும். அது போக நிறைய கவர்மெண்ட் வெப்சைட்டுகளை பார்த்து தான் படிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கம்பைன் பண்ணி நான் வீடியோஸ்லேயே கொடுத்துருவேன், நீங்கள் ரொம்ப போய் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்க வேணாம். நான் ஆல்ரெடி எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் இந்த நெக்ஸ்ட் இயருங்கும் போது நம்ம அப்டேட் பண்ண வீடியோஸ்லேயும் நான் இன்னைக்கு கண்டினியூவாக போடுவேன் ஓகேங்களா.
அதனால வந்து ரொம்ப புக்கில் இருக்கிற கண்டென்ட் போகும், அது போக எக்ஸ்ட்ரா கண்டென்ட்லாம் கம்பைன் பண்ணி வீடியோஸில் கொடுத்துருவேன். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிக்கு வந்து 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கிற ஹிஸ்ட்ரி, சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரி பார்ட்டும், அது போக 11th 12th ஹிஸ்ட்ரி புக் வேணும். தற்காலக தமிழக வரலாறு வெங்கடேஷனோட புக்கும், தமிழக வரலாறும் பண்பாடும் கே பிள்ளை அப்படிங்கிறது இது ஓல்டு புக். நம்ம தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டியோட லைப்ரரியில் இருக்குது இந்த புக்கு. இது ஏன்னா அவர் கொடுத்துருக்கிறதே தமிழக வரலாறு பண்பாடுன்னு புக்கு பேர் கொடுத்துருக்காங்க. அதனால அவரோட புக்கை எடுத்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எல்லாமே வா அப்படின்னா கிடையாது, முக்கியமான பாயிண்ட்ஸுகளை மட்டும்தான் நம்ம ரெஃபர் பண்ண போகிறோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட் எதா இருக்கும் அப்படின்னு பார்த்தா குரூப் 1 தான் நம்மளோட டார்கெட். ஓகேங்களா? இந்த 3 குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் சேர்ந்து தான் இந்த பிளானு இருந்தாலும் நம்மளோட டார்கெட் அப்படிங்கிறது குரூப் 1ஆக தான் இருக்கணும். நமக்கு எது தேவை அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பிளான் போடுறது பெரிய விஷயமே கிடையாது. நானும் வீடியோஸ் அப்லோட் பண்ணல, அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. கன்சிஸ்டன்சியாக வந்து கரெக்டாக நம்ம என்ன நடந்தாலும் இந்த இதை விட்டு போகக்கூடாது. நிலையாக நின்று நம்ம டிஎன்பிஎஸ்சியில் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் தொடர்ந்து நம்ம படிக்கத்தான் போகிறோம். ஓகேங்களா? நம்ம கண்டினியூஸாக வந்து தொடர்ந்து டெய்லியும் படிக்கணும். படிக்கிறதுக்குன்னு டைம் அலாட் பண்ணிக்கணும். நம்மளுக்கான ப்ராப்ளம்ஸ் வரும், நம்மளோட சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து ஒதுக்கிட்டு படிப்புக்குன்னு கண்டிப்பாக நம்ம டைம் ஒதுக்கி தான் வந்து கண்டிப்பாக படிக்கணும். அதை விட முக்கியமானது செல்ஃப் கான்ஃபிடென்ட் வேணும். நெக்ஸ்ட் இயர் நான் ஜாப் வாங்கிடுவேன், இந்த வருஷம் ரேங்க் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, மார்க் கம்மியாக இருந்தாலும் நெக்ஸ்ட் இயர் நல்லா படித்து நான் வாங்கிடுவேன், அதுக்கான முயற்சி செய்வேன், நெக்ஸ்ட் இயர் கவுன்சிலிங்க்கு நானும் போவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவான செல்ஃப் கான்ஃபிடென்ட் வேணும். அதுக்கு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் வேணும். இவ்வளோ தூரம் படித்து ஃபெயில் ஆகிட்டனே, 2 வருஷம் எஃபெக்ட் போட்டு ஃபெயில் ஆகிட்டனே அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் மைண்ட்ஸில் இருக்காதீங்க. 2 வருஷம் படித்து என்னால் பாஸ் ஆக முடியல, நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ண போகிற அப்படின்னு நெகட்டிவ்க்கு போயிடாதீங்க. இன்னும் ஒரு முயற்சி தான். ஏன்னா பாதி கிணறு தாண்டிட்டு, பாதி கிணறு இல்லை, முக்கால்வாசி கிணறுக்கிட்ட வந்துட்டு திரும்ப போகிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அதை தாண்டுறதுல தான் இருக்குது நம்மளோட திறமை அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதனால் வந்து ரிட்டன் போகாதீங்க. இன்னொரு பாசிட்டிவ் மைண்டோட நெக்ஸ்ட்டு 1 இயர், ஏன்னா நான் நெக்ஸ்ட் இயர் பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி 3 எக்ஸாமுமே இருக்குது, அதுவும் வந்து ஆர்டர் வைஸில் இருக்குது. அதனால நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான், ட்ரை பண்ணலாம். அதுக்கு உங்களுக்கு பாசிட்டிவ் மைண்டு வேணும். அதை விட செல்ஃப் கான்ஃபிடென்ட், நல்ல கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் தன்னம்பிக்கையோடு படிக்கிறதுக்கு ரெடி ஆகுங்க. ஓகேங்களா? அப்படின்னா நம்ம சேனலில் வந்து டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன், கண்டிப்பாக கண்டினியூவாக பண்ணுவேன். அது போக இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் வந்து யாராச்சும் கேட்டீங்க அப்படின்னா நான் டெலகிராம் சேனலில் லிங்க் கொடுக்குறேன், அதில் ஷேர் பண்ணி விட்றேன். வீக்லி லைவ் டெஸ்டஸ் முடிஞ்ச லெவல் 1க்குங்கிறது நம்ம படிக்கிற அளவுலேயே இருந்துக்கலாம். லைவ் டெஸ்டஸே போதும், நம்மளோட நாலேஜ் என்னன்னு டெஸ்ட் பண்ணிக்கலாம். லெவல் 2 வரும்போது கண்டிப்பாக பிடிஎஃப் டெஸ்ட்டாக வந்து நான் சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த 10 வாரத்துக்கான ஸ்டடி பிளான் தான் வந்து இந்த வீடியோவில் இருக்குது. ஸ்கூல் புக்கு, அவுட் சோர்சஸ் எல்லாத்தையும் சேர்ந்து தான் ஒவ்வொரு வீடியோவுமே வந்து ஸ்கூல் புக்கு மட்டும் இருக்காது, அதில் ஸ்கூல் புக்கும் இருக்கும், ப்ளஸ் அவுட் சோர்சஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சேர்ந்து தான். ஏன்னா நம்ம இன்னொரு தாட்டிலாம் படிக்க முடியாது, படிக்கும்போது எல்லா டீட்டெயிலும் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வீடியோஸ் இருக்கும். ஓகேங்களா? லெவல் 1க்கான ஃபர்ஸ்ட் வீக்கோட ஷெடியூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 30% தான் தமிழ் படிக்க போகிறோம். ஜிகே அப்படிங்கிறது 70% ஜிகே படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2.5 month இருக்கும், 10 weeks, 2.5 month. அதில் பார்த்தோம்னா ஜனவரியில் பொங்கல் ஹாலிடே வந்து 1 week விட்டுருக்கோம். எதனால் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து ஃபெஸ்டிவல், அதாவது நம்ம தமிழர் ஃபெஸ்டிவலுங்காட்டி எல்லாத்துக்குமே அந்த டைமில் படிக்க முடியாது. நம்ம வந்து நான் படித்தேன் அவன் அப்படிங்கிற ஒரு கம்பல்சரியெலாம் இல்லை. அந்த வீக் வந்து பொங்கலுக்குன்னு விட்டுடலாம். ஓகேங்களா? இந்த 10 weeksல வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிலபஸை கவர் பண்ணுறோம். அடுத்த லெவல் 2ங்கும்போது இங்கே படித்ததையும் சேர்ந்து டெஸ்ட்டாக போட்டு பார்க்கலாம். அந்தந்த வீக்கில் வந்து டாபிக் வரும்போது இங்கே படித்ததையும் அந்தந்த இப்போ ஃபஸ்ட்டு வீக்கோட தான் லெவல் 2ஓட ஃபஸ்ட்டு வீக் 2 சிலபஸையும் சேர்ந்து டெஸ்ட்டுகளாக போட்டு எழுதி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இருந்தே போட்டு நம்ம டெஸ்ட்டு ரொம்ப எழுத வேண்டியதில்லை. இப்போ நல்லா படிப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம், டெஸ்ட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா முதல் நல்லா தெரிஞ்சுக்குவோம், நம்ம
இப்போ ஆல்ரெடி படிச்சிருக்கோம், ரிவிஷன் மறுபடியும் பண்ணுற மாதிரி இல்லை, புதுசாக படிக்கிறவங்களும் புதுசாக படிங்க, கான்செப்ட் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கங்க, அதுக்கப்புறம் டெஸ்ட்டுக்கு போகலாம். எடுத்தோடனே வந்து டெஸ்ட்டு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வேண்டாம், அது லெவல் 2லேருந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதில் தமிழில் வந்து அழகு 1, அழகு யூனிட் 1ல் வந்து பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பிழை அறிதல், குறில் நெறில் வேறுபாடு. அதாவது வீக் 1 15 12 2, அதாவது நெக்ஸ்ட் மண்டேலேருந்தே 15 12 25 டு 21 12 25 வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணுறோம். தமிழில் வந்து மொத்தம் 4 டாபிக்: பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பிழை அறிதல், குறில் நெறில் வேறுபாடு. இதில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன டாபிக் தான், ஆனால் வந்து பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுகள் நிறைய இருக்குது. இதுதான் வந்து கேட்பாங்கன்னு சொல்ல முடியாத டாபிக், அது பார்த்து நல்லா படிச்சுக்கலாம் மெதுவாகவே. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோன்னா ஜிஎஸ் பார்த்தோம் அப்படின்னா எல்லா யூனிட்டுமே கவர் ஆகிற மாதிரி தான் வீக்லி ஷெட்யூல் இருக்கும். நாம் ஒரு யூனிட் முடிச்சுட்டு இன்னொரு யூனிட் படிக்கலாம் அப்படின்னலாம் பண்ண வேண்டாம், எல்லா யூனிட்டையுமே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சயின்ஸில் வந்து பேரண்டத்தினோட இயல்புகள் இந்த டாப்பிக்கும், சயின்ஸை வந்து ஒமிட் பண்ண வேண்டாம். ஏன்னா கட் ஆஃப் வந்து 1 மார்க் 2 மார்க் எல்லாம் போகுது. அந்த 1 மார்க் வந்து சயின்ஸில் போகும்போது நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அந்த 1 மார்க் போகும்போது சயின்ஸை கொஞ்சம் படித்தோம் அப்படின்னா ஏதாவது விதத்தில் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது 5 கொஸ்டின்னாலும் அங்கே கெஸ் பண்ணுறக்காக என்ன இருக்குதுன்னு ஒரு கான்செப்ட் புரிஞ்சால் தான் நம்மளால் அங்கே கெஸ் பண்ண முடியும். கெஸ் பண்ணுறக்காவது நம்ம சயின்ஸ் படித்து தான் ஆகணும். ஓகேங்களா? ஹிஸ்ட்ரியில் பார்த்தோன்னா சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள். குரூப் 1ல் சயின்ஸ் வந்து மேஜர் ரோல் பண்ணும், அதனால் வந்து சயின்ஸை ஒமிட் பண்ண முடியாது, படிச்சுக்கலாம். ஹிஸ்ட்ரியில் சிந்து சமவெளி நாகரிகமும் குப்தர்களும், ஜாகர் பிள்ளை புவியியல் அமைவிடம். பாலிட்டியில் பார்த்தா இந்திய அரசியலமைப்போட முகவுரை இந்த டாப்பிக்கு. இந்தியன் எக்கனாமிக்கில் பார்த்தா இந்திய பொருளாதாரத்தை இயல்புகள் என்ன, 5 ஆண்டு திட்ட மாதிரிகள். ஓகேங்களா? எக்கனாமிக்ஸோட பேசிக்கெல்லாம் பார்த்தலாம். தமிழ் சமுதாய வரலாறு அப்படிங்கிறதுல தமிழ் சமுதாய வரலாறோட டாப்பிக்கு பார்க்கலாம். ஆப்டிடியூட்டில் வந்து சிம்ப்ளிகேஷன். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிடலாம், அதனால் சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட் வீக்குக்கானது. செகண்ட் வீக் அப்படிங்கிறது வந்து 2 12 25 டு 28 12 வரைக்கும் இருக்கும். இதுலேயும் வந்து தமிழ் யூனிட் 1 தான் படிக்க போகிறோம். லகர லகார வேறுபாடு, நகர வேறுபாடு, அதாவது மயங்கொலி எழுத்துக்களோட வேறுபாடை பார்க்க போகிறோம். ஒருமைப்பன்மையை அறியறோம். திருக்குறள் வந்து கண்டிப்பாக வீக்லி ஒரு அதிகாரமாவது போடலாம், ஏன்னா 10 வாரத்துக்கு 10 அதிகாரம் முடிப்போம். ஏன்னா அதெல்லாம் தனியாக வச்சுட்டு தனியாக திருக்குறளெல்லாம் ஒட்டுக்கா படிக்க வேண்டாம். எப்படி படிக்கிறோமோ அதே மாதிரி திருக்குறள். என்பிசியில் கொஸ்டின் பேப்பரில் திருக்குறள் ரிலேட்டடாக 6-7 கொஸ்டின்ஸ் வந்துடுது குரூப் 4க்கு. அதுவே வந்து குரூப் 1 அப்படிங்கும்போது திருக்குறள்லேருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து மேஜர் ரோல் பண்ணும். அதனால் நம்ம கண்டிப்பாக திருக்குறளை படித்து தான் ஆகணும். ஓகேங்களா? ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து வீக் 2ல் பொது அறிவியல் விதிகள், பாஸ்கல் லா, நியூட்டன் லா, அந்த மாதிரி முக்கியமான லாஸ் எல்லாம் பார்க்கணும். ஹிஸ்ட்ரியில் வந்து டெல்லி சுல்தான்கள், முகலாயர்களை பற்றியும், ஜாகிரபியில் இந்திய இயற்கை அமைவுகள், பாலிட்டியில் அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், குடியுரிமை அப்படின்னு. எக்கனாமிக்ஸில் திட்டக்குழு, நிதி ஆயோக்கு. டிஎன் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரில் வந்து தமிழ் சமூக தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். மேக்ஸில் வந்து பர்சன்டேஜ், கரண்ட் அஃபேர்ஸில் ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? அது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் வந்து வீக்லி நம்ம டிஸ்கஷன் பண்ணணும், பார்க்கணும். ஓகேங்களா? ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் இருந்து கொஸ்டின் அப்படியே கேட்க மாட்டோம், அதே மாதிரி கொஸ்டின் வரும்னால நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். அந்த கான்செப்ட் அந்த கண்டென்ட்லேருந்து வேறு மாதிரி கொஸ்டின் வரும், அதுக்காக நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகேங்களா? ரொம்ப பழசெல்லாம் நம்மளுக்கு வேண்டியதில்லை, லாஸ்ட்டு வந்து 5 இயர் கொஸ்டின் மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி தான் வந்து வீக்லி ஷெட்யூல் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப் வேணால் நான் லிங்க்கில் தரேன், அது போக டெலகிராம் லிங்க்கும் தரேன், விருப்பம் இல்லைங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே, அதாவது சப்போர்ட்டாக படிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னால் முடிஞ்ச நான் சப்போர்ட்டுகளையும் பண்ணுறேன். ஓகேங்களா? இனி வந்து கண்டினியூ வீடியோஸ் வந்துட்டு தான் இருக்கும். எதுக்கும் பயப்படாதீங்க, பாசிட்டிவ் மைண்டில் இருங்க. நெகட்டிவ் எல்லாமே நடக்கிறது தான். நெகட்டிவ் யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து அதுலேருந்து வெளியே வர முடியாது, ஃபெயிலியர்ஸ் வரும். அதை
பற்றி நினச்சிட்டே இருந்துட்டு நடக்க போகிறத நல்லதுகளை வந்து நம்ம தடுக்கக்கூடாது. ஓகேங்களா? இந்த வருஷம் போகட்டும், ஓகே, பிரச்சனை இல்லை, நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலான்னு இருங்க. இதவே நம்பி இருக்கிறவங்களுக்கும் மனசு கஷ்டமாக தான் இருக்கும். இன்னொரு தாட்டி முயற்சி செய்வோம் அப்படிங்கிற மட்டும்தான். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் 3 எக்ஸாமுமே இருக்கிறது ஒன்று தான் நம்மளுக்கு பாசிட்டிவ். அதனால் பாசிட்டிவ் மைண்டோடு நம்ம தொடங்கலாம். குரூப் 2ஓட ரிசல்ட்டு விட்டுருவாங்க. பரவாயில்ல, நல்லா மார்க் வாங்குறவங்களும் வந்து மெயின்ஸுக்கு படிங்க. அது போக இந்த வருஷம் ஃபெயில் ஆகிறவங்க நெக்ஸ்ட்டு கண்டினியூவாக பார்க்கலாம். ஓகேங்களா? அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் வேறு வழி இல்லை. இன்னொரு தாட்டியும் இன்னொரு முயற்சி நாம் செய்து பார்ப்போம். நம்ம பயணத்தை வந்து சேர்ந்தே தொடங்குவோம். ஓகேங்களா?